ஒரே ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாவை இந்த குக்கிங் காம்படிஷன்ல எப்படி வின் பண்றான்னு பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய குக்கிங் காம்படிஷன் நடக்குது. இவனோட ஸ்டவ் திடீர்னு வேலை செய்ய மாட்டுது. பக்கத்துல இருந்த ஒரு புக்கை எடுத்து பத்த வச்சு அந்த நெருப்புல சமையல் செய்யறான். மத்தவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் சமைச்சு முடிச்சிடறான். இவனோட ஸ்டவ் வேலை செய்யாம இருந்த போதும் அவனோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சமையல் செஞ்சதை ஜட்ஜஸ் பாராட்டுறாங்க. அடுத்த ரவுண்டுல நிறைய பேர் சேர்ந்த ஒரு டீம்ல இவங்க சமைக்கணும். அவங்க செய்யற சிக்கன் குருமாவை டேஸ்ட் பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே இதுல சேர்க்க கூடாது அப்படின்னு இவன் சொல்றான். அந்த டீம்ல இருக்கிற மத்தவங்களுக்கு இவன் இப்படி செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஜட்ஜஸ் வந்து இந்த சிக்கன் குருமாவை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தம்பி அப்படின்னு பாராட்டுறாங்க. இவங்க டீம் இந்த ரவுண்டுல ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. பலவிதமான நூடுல்ஸ் செய்யறது தான் இந்த ரவுண்டோட போட்டி. அதுல ஒருத்தன் அவன் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸை பயன்படுத்தி அதை வச்சு ஒரு நூடுல்ஸ் செஞ்சு வைக்கிறான். அது ஜட்ஜஸுக்கு பிடிக்காம அவனை அங்கேயே போட்டியில் இருந்து எலிமினேட் பண்றாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் நூடுல்ஸை நல்லா செஞ்சு வச்சிருக்கான். ஆனா அதுல ஒரு பெரிய முடி இருக்கிறத ஜட்ஜஸ் பாக்குறாங்க. அதனால அவனையும் போட்டியிலிருந்து எலிமினேட் பண்றாங்க. அடுத்தது இந்த பொண்ணு செஞ்ச நூடுல்ஸை ஜட்ஜஸ் சாப்பிட்டு பாக்குறாங்க. இதுல ஒரு பெரிய தப்பு நீ பண்ணிருக்க, அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு ஜட்ஜஸ் கேக்குறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு பெர்ஃபெக்ட்டான நூடுல்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பதில் சொல்றா. திரும்பவும் ஒழுங்கா பாரு அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்றாங்க. அப்பதான் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு சாப்ஸ்டிக் வைக்கவே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறா. அந்த சின்ன தப்ப செஞ்சதால இந்த பொண்ணை போட்டியிலிருந்து எலிமினேட் பண்றாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ பண்ண ஐட்டத்தை ஜட்ஜஸ் பாக்குறாங்க. டேய், உன்கிட்ட நூடுல்ஸ் செய்ய சொன்னா நீ ஏன்டா மோமோ செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு ஜட்ஜஸ் கேக்குறாங்க. அப்புறம் அந்த மோமோவை நல்லா உத்து கவனிக்கும் போதுதான் தெரியுது அது உண்மையான மோமோவே கிடையாது. நூடுல்ஸை பயன்படுத்தி அதை மோமோ மாதிரி மோமோவோட ஷேப்ல செஞ்சு வச்சிருக்கான். அந்த நூடுல்ஸை எடுத்து ஜட்ஜ் சாப்பிட்டு பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே இவ்வளவு டேஸ்டான ஒரு நூடுல்ஸை அவங்க சாப்பிட்டதே இல்ல. இவ்வளவு அருமையான ஒரு நூடுல்ஸை செஞ்சதால இந்த போட்டியில இந்த பையன் வின் பண்றான்.